spicetamil. Hi, welcome to spicetamil. 4 ஸ்பூன் ரவையை வச்சு 1/2 லிட்டர் பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம். இது முதல் நாள் சூடாக சாப்பிட்றத விட மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டா ஐஸ்கிரீம் வித் ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நல்ல மெல்லிஸாக முறுமுறுன்னு தோசை சுட்டு இதை தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லைனா சூடான கீர் கோதுமை பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான 1 பாட் ரவா கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு 1/2 லிட்டர் பாலில் பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுத்தமான பசு நெய் சேர்க்கலாம். நெய் சூடாகிற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இதோட உடனே 20 முந்திரி சேர்த்துக்கலாம். நான் முழு முந்திரி சேர்க்குறேன். முழுசாக சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா பாதியை உடச்சி கூட சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி லேசாக கலர் மாறி வரும். இந்த நேரத்தில் நம்ம ரவையை சேர்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 முந்திரி மட்டும் நான் கடைசியாக கார்னிஷ்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் ரவை சேர்த்துடலாம். நெய்யில் நம்ம இந்த ரவையை வறுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது சாதாரண நம்ம உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். சரியாக கிளறாமல் விட்டுட்டோம்னா சைட்ஸில் எல்லாம் ரவை கருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பாயாசத்தில் கருகுன ஸ்மெல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ரவை கருகிருச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே அந்த ரவையை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு ரவை போட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ரவை வறுபடுற டைம்லேயே நம்ம சேர்த்து வச்சுருந்த முந்திரியும் கரெக்டாக வறுபடுறோம். விருப்பப்பட்டால் இந்த முந்திரி வறுக்கும் போதே திராட்சையும் சேர்த்து வறுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக நெய்யில் திராட்சையை வறுத்து கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரவையில் பச்சை வாசனை போயிருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. கலர் வரணும்னு தேவையில்லை. இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். பேக்கெட் பால் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக வேணும் அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணுங்கள். 1/2 லிட்டர் பால் சேர்த்தாச்சு. ஒரு பேக்கெட் பாலுக்கு 1/4 பேக்கெட் இல்லைனா 1/2 பேக்கெட் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ரொம்ப திக்கான பாலில் ரவை வெந்தாலும் நமக்கு கீர் குடிக்கிற மாதிரி இருக்காது, அப்புறம் ரொம்ப டைட் ஆகிடும். இப்போ இந்த பால் பொங்கி வர்ற நேரத்துலையே நமக்கு ரவையும் வெந்துடும். இதுக்கு 5 நிமிஷம் போதும். ரவை இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் சேர்க்கணும். நம்ம ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 மடங்கு சர்க்கரை சேர்க்கணும். இதோட 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். கண்டென்ஸ்ட் மில்க் நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கும் போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் குங்குமப்பூ சேர்க்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ இந்த கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.